கள்ள ஓட்டு போட்டா வாக்கு சதவீதம் அதிக 81 லட்சம் பேர் வெளியில நிக்கிறானே ஏன்னு சொல்ல முடியுதா? எங்க அதிகரிச்சிருக்கு? இருக்கிற வாக்காளர்ல 8,22,00,000 நீங்க இதுல 81 லட்சம் பேர் வெளியில் நிக்கிறானே எங்க அதிகரிச்சிருக்கு? எதிர்ப்பு யாருகிட்ட தெரிவிக்கிறது? இந்த ஈனப்பயல்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயனில்லைன்னு போயிட்டான் மக்கள். நீனா போராடுற திறனை ஒழிச்சிட்டு நீ என்ன நேர்மையான கடைசி நேரத்தில் 10,000 பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற நீ என்ன நேர்மை பற்றி பேசுற? ஒரு தேர்தலில் இலவசத்தை எடுத்து பேசுற 10,000 ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியலா இல்லையா? 14,000 கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா? இத வெற்றி எதுக்கல? இத காசை கொடுத்து வாய மூடிட்டா அப்புறம் என்ன எதுப்பேன்? எப்படி எதுப்பேன்? பெரிய ஆட்சி இதுல வேற நேர்மைக்கு கிடைச்சது, எங்க உழைப்புக்கு கிடைச்சது. எப்படியா? அப்படியா? இவங்க 1000 கொடுக்குறாங்க, அவங்க 10,000 கொடுக்குறாங்க. அது எப்படி தம்பி? அது ஏன் 10,000 அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுக்குற? அறிவிச்ச நேரத்தில் கொடுக்க வேண்டியதானே? அது ஏன் இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி? அப்பதான் பாசம் வருது இல்லையா? அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப இதையே கேட்போம், இந்த போலி வாக்காளர்களை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. நேத்து நடந்த தேர்தலில் போலியா போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போற? அப்படியா? இல்ல நீண்ட காலமா போட்டுக்கிட்டு இருக்கான்ல, அதுல உனக்கு போட்ட ஓட்டுலயும் போலி ஓட்டு இருக்குல்ல. இப்ப ஏன் இதை திருத்தியே தீரணும்ன்ற? ஏன்னா உனக்கு இங்க ஓட்டு இல்ல. அப்ப நீ பீகார் மாதிரி இங்க வருவ, வந்து இந்த திமுக போகும்போது ஒரு வேளை அந்த வரவேற்புல என் படம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க, அந்த வீட்டுல ஓட்டு இருக்குமா? இல்ல தம்பி விஜய் படம் இருக்குது, அந்த வீட்டுல அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா படம் அல்லது ஐயா எடப்பாடி படம் இருந்தா அங்க இருக்குமா? இல்ல பிஜேபி போகும்போது இஸ்லாமிய இருக்கிற வீட்டுல அவனுக்கு ஏதாவது ஓட்டு இருக்குமா? எப்படிப்பட்ட ஜனநாயகம் அது? எல்லாம் இருக்கு. இந்த எஸ்ஐஆர் இருக்கு, எஃப்ஐஆர், என்னத்தையோ போடு, ஓட்டு காசு கொடுப்பியா இல்லையா? இருப்பியா இல்லையா? இப்ப மோடி செஞ்சார்ல 10,000 போட்டார்ல பீகார்ல, நம்மால் 15,000 போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால நம்ம அம்மாட்டெல்லாம் சொன்ன வங்கியில கணக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். என்ன சரி நடக்கும்பா. 1000 ரூபாய் எங்க ஐயா வந்து 1,500 தரேன் இருக்காப்ல. இப்ப பீகார் வென்றிருக்கு பத்தியில அந்த ஃபார்முலாவையும் அவனே சொல்றான், பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு இது கொடுக்க வேண்டியதானே. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்,